தீபாவளியை தொடர்ந்து செவ்வாயன்றும் அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்ய அக்டோபர் 25ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக அறிவித்துள்ளது. நக்சல்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தனர். அவர்களின் ஆதிக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என பிரதமர் மோடி கூறினார். இந்தியா வந்துள்ள எகிப்து வெளியுறவு அமைச்சர் பத்தர் அப்தெல்லாட்டி பிரதமர் மோடியை புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது காசா அமைதி ஒப்பந்தத்தில் எகிப்து அதிபர் சிசி முக்கிய பங்காற்றினார் என பிரதமர் மோடி பாராட்டினார். பீகார் சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் கூட்டணியை மதிக்காமல் இஷ்டம் போல் வேட்பாளர்களை அறிவித்து வரும் சம்பவங்கள் நடக்கின்றன. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை 2 வாரங்களில் சந்திப்பேன். 100% வரி விதிப்பு நிலையானது அல்ல. அவர்கள் என்னை அவ்வாறு செய்ய கட்டாயப்படுத்தினர் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். இலங்கையில் பொருளாதார பிரச்சினை ஏற்பட்டபோது உதவி செய்த பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி என இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா கூறியுள்ளார். ஏழுமலையான் கோயிலில் ஜனவரி மாதம் பக்தர்கள் தரிசனம் செய்ய டிக்கெட் ஆன்லைனில் இந்த மாதம் வெளியிடப்படுகிறது. https://ttdevasthanams.ap.gov.in என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தேவஸ்தானம் கூறியுள்ளது. பஞ்சாபில் லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட டிஐஜி அர்ச்சரன் புல்லார் வீட்டில் 7.5 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 2.5 கிலோ எடை கொண்ட தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பஸ்களில் இன்று ஒரே நாளில் 63,000 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் என ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. கவர்னரின் அதிகாரம் குறித்து ஜனாதிபதி எழுப்பிய கேள்விகள் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு தமிழக கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு சமீபத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை நடத்தலாம் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 7 ராணுவ வீரர்கள் இறந்தனர். மேலும் 13 பேர் படுகாயமடைந்தனர். கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயல், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். புதிய அரசியல் சாசனத்தை எதிர்த்து வங்கதேசத்தில் போராட்டம் வெடித்துள்ளது. போராட்டக்காரர்களை போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் விரட்டியடித்தனர். தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் ஆணவ படுகொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். ஆணவ கொலை விவகாரங்கள் தொடர்பாக சட்டசபையில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், சமூகங்களின் பெயர்களில் இன் விகுதியை நீக்கி இர் என மாற்ற சட்டம் இயற்ற வேண்டுமென பிரதமர் மோடியை சந்தித்த போது வலியுறுத்தியதாக தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு தீபாவளியின் போது 525 அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் அதில் 10% அறிவிப்பை கூட நிறைவேற்றவில்லை. அனைவருக்கும் அல்வா கொடுத்துவிட்டார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி காலி அல்வா பாக்கெட்டுகளை காட்டி விமர்சித்தார். அதிமுகவை திருட்டுக்கடை போல அனைவரிடமும் இருந்தும் கைப்பற்றிய பழனிசாமி திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என சொல்வது வேதனையாக உள்ளது என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் 1000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தினார். ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் 600 நெல் மூட்டைதான் கொள்முதல் செய்யப்படுகிறது என சட்டசபையில் தெரிவித்தார். திருவாரூர் கொள்முதல் கிடங்கில் 15 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக EPS குற்றம் சாட்டினார். இதற்கு கூடுதல் நேரம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் தெரிவித்தார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் தெரிவித்தார். திட்டமிட்டதை விட பொருளாதாரம் 2% கூடுதலாக வளர்ச்சி அடைந்துள்ளது என்றார். அதிமுக ஆட்சியில் அனுமதி கொடுக்கப்பட்ட இருமல் மருந்து நிறுவனம் தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டதால் புதுச்சேரி, ஒடிசாவில் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதாக சட்டசபையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கமளித்தார். இந்தியாவில் அதிகம் கடன் வாங்கும் மாநிலம் தமிழகம்தான். மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைக்கவில்லை. தங்கள் தவறுகளை மறைக்க மத்திய அரசு மீது பழி போடுகிறார்கள் என பாஜக MLA வானதி கூறினார். திமுகவின் தந்திரங்களை, சூதுகளை தோலுரித்து உண்மையான திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் என்ற வரலாற்று பறைசாற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்கும் வகையில் தனி ஆணையம் அமைக்கப்படும் என்ற முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பை விசிக வரவேற்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர கொள்கை முடிவெடுத்து ஆணவ கொலைகளை தடுக்கும் வகையில் தனி ஆணையம் அமைக்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்புக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பாக்ஸ்கான் நிறுவனம் கண்டிப்பாக வரும் என்று TRB ராஜா கூறுவது குடுகுடுப்புக்காரர் கூறுவது போல் இருக்கிறது.
முதலீடுகள் எப்படி வரும் என்பதை அமைச்சர் போல தெளிவாக சொல்ல வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக இதுவரை நடத்திய விசாரணை தொடர்பான ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஒப்படைத்தனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை துவங்கவுள்ளனர். இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இருவரும் மீனவர் நலன் குறித்து விவாதித்தனர். குஜராத் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். காந்திநகரில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கலந்து கொண்டார். என் பெயரில் நற்பணி மன்றம் அமைத்து கொடி அறிமுகம் செய்துள்ள உங்கள் அன்புக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. தயவு செய்து என் பெயர் புகைப்படங்களை பயன்படுத்துவதை கைவிடுங்கள் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் ஆவணங்களை எரித்தது யாரை காப்பாற்ற, எதை மறைக்க பார்க்கிறது திமுக அரசு என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியில் இதுவரை தமிழகத்துக்கு 60,000 கோடி ரூபாய் தான் முதலீடு வந்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்க அதிமுகவால் மட்டும்தான் முடியும். அதற்கு நல்ல தலைமை அமைய வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தெரிவித்தார். திரிபுரா மாநிலம் வங்காளதேச எல்லையில் உள்ள பிட்யாபல் கிராமத்திற்குள் நுழைந்த வங்காளதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் மாடுகளை கடத்தி செல்ல முயன்றனர். தடுக்க சென்றவரை கத்தியால் குத்தி கொன்றனர். கிராமத்தினர் 3 பேரையும் அடித்துக் கொன்றனர். ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட மக்களை யாராவது போய் பார்த்தார்களா, நிதி கொடுத்தார்களா என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். வங்கியில் 13,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிய வைர வியாபாரி மெகுல் சோக்சியை இந்தியாவிடம் ஒப்படைக்க பெல்ஜியம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதித்துள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் தாயாருடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்த இரட்டை புறப்பாடு வைபவம் விமர்சையாக நடந்தது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் புரட்டாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தங்கத்தேரில் அன்னை காமாட்சி எழுந்தருள தங்கத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. தென்கிழக்கு அரபிக்கடல் லட்சத்தீவு பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 97,600 ரூபாய்க்கும் 1 கிராம் 12,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் 203 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இந்தி பாடல்களை தடை செய்யும் மசோதா ஏமாற்று வேலையா அல்லது தமிழ் மக்களை ஏமாற்றும் ஓட்டு திருட்டா? இது பெரிய முட்டாள்தனமான அறிவிப்பு என பாஜக மாநில பொருளாளர் S.R. சேகர் தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக அல்வா பாக்கெட்டை வைத்து பழனிசாமி அரசியல் செய்கிறார் என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். அறிவிப்புகள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து சிறிதும் அக்கறை இல்லாமல் கையாளாகாத நிலையில் திமுக அரசு இருக்கிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தீபாவளிக்கு வாழ்த்து கூற விடுத்த கோரிக்கையை அவை குறிப்பில் இருந்து சபாநாயகர் நீக்கிவிட்டார். இதில் சபாநாயகரின் எதேச்ச அதிகாரம் இருக்கிறது என பாஜக எம்எல்ஏ வானதி குற்றம் சாட்டியுள்ளார். 4 நாட்கள் நடந்த தமிழக சட்டசபையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார். கரூர் சம்பவம், இருமல் மருந்து விவகாரம் மற்றும் ஆணவ கொலை பற்றி சபையில் விவாதிக்கப்பட்டன. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் திமுக அமைத்த எண்ணற்ற குழுக்களால் இதுவரை தமிழக மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் 85% பண பரிமாற்றம் UPI மூலமே நடைபெறுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஒரு மாதத்தில் மட்டும் ரூபாய் 25 லட்சம் கோடி பணம் UPI மூலம் பரிமாற்றம் செய்யப்படுவதாக கூறியுள்ளது. குழந்தைகளுக்கு தயாரிக்கும் மருந்தை அரசு கண்காணிக்காததால் தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆணவ படுகொலைக்கு சாதி மட்டும் காரணமில்லை. எதற்காக நடந்தாலும் கொலைதான். அனைத்து வகையான ஆதிக்க மனோபாவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஆணவ படுகொலை குறித்து சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். கடலூரில் மின்னல் தாக்கி பலியான 4 பேரின் குடும்பத்துக்கு தமிழக அரசு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திமுகவை நம்பி ஒருவர் கூட புதிதாக வரவில்லை. பழைய திமுக உறுப்பினர்களையே புதுப்பிக்கிறார்கள். உடன்பிறப்பே வா என்பது ஒரு ஏமாற்று வேலை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார்.
பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா குஜராத்தின் புதிய அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றுள்ளார். வெளிநாட்டு ராணுவ பொருட்களை சார்ந்திருப்பது ராஜதந்திர பலவீனத்தை ஏற்படுத்தும் என்பதால் உள்நாட்டு பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தியை 100% உயர்த்த பரிசீலித்து வருகிறோம் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். கொழும்புவில் இருந்து சென்னைக்கு வந்த ஏர் இந்தியா விமானத்தில் தரப்பட்ட உணவில் தலைமுடி இருந்த வழக்கில் பயணிக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு தர சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அசாமில் 10 லட்சம் வாங்கி கைதான நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி ரித்தன்குமார் சிங் வீட்டில் 2.6 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் தேர்வுகளை ஒத்திவைப்பதற்காக கல்லூரி முதல்வர் இறந்ததாக தகவல் பரப்பிய பிசிஏ மாணவர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த தகவலை நம்பிய பலரும் முதல்வரின் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க சென்றது அதிர்ச்சி ஏற்படுத்தியது. பல்கலை மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பிய கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணையை சுப்ரீம் கோர்ட் ஒத்திவைத்தது. இவ்விவகாரத்தில் நவம்பர் 21க்குள் தீர்ப்பு வழங்க வாய்ப்புள்ளதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் ரேபரேலியில் கொல்லப்பட்ட தலித் இளைஞர் ஹரி ஓம் வால்மீகியின் குடும்பத்தினரை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நக்சலைட்டுகள் 208 பேர் போலீசாரிடம் சரணடைந்தனர். துப்பாக்கிகள் உள்ளிட்ட 153 ஆயுதங்களை ஒப்படைத்தனர். தீபாவளியையொட்டி உலக சாதனை முயற்சியாக அயோத்தியில் உள்ள சரயு நதி படித்துறையில் 28 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் கண்காணித்து வருகிறார். இந்தியாவின் HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A போர் விமானத்தின் முதல் பயணம் தொடங்கியது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடந்த இதன் சோதனை ஓட்ட நிகழ்வில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். பீகாரில் NDA கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றால் அடுத்த முதல்வர் யார் என்பது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும். லாலு பிரசாத் ஆட்சியை பார்த்த மக்கள் அக்கட்சிக்கு மீண்டும் வாய்ப்பு தரமாட்டார்கள் என தனியார் ஊடக நேர்காணலில் மத்திய அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். சபரிமலை கோயிலின் துவார பாலகர்கள் சிலையில் தங்கம் மாயமான விவகாரத்தில் தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தியை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. கோவை GD நாயுடு மேம்பாலம் தொடங்கும் இடத்தில் விபத்துகள் நடப்பதாக பாரதிய ஜனதா MLA வானதி குற்றம் சாட்டினார். அதற்கு மேம்பாலம் அருகே ரவுண்டானா சிக்னல் மற்றும் விபத்தை குறைக்க ரப்பரால் ஆன வேகத்தடை அமைக்கப்படும் என அமைச்சர் வேலு பதிலளித்தார். வாக்களிக்க வரும் பர்தா அணிந்த பெண்களை சோதனையிடுவதை சர்ச்சையாக்குவதாக UP முதல்வர் யோகி ஆதித்யநாத் கண்டனம் தெரிவித்துள்ளார். போலி வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக கூறினார். கோவா கடற்கரையில் கடற்படை வீரர்களுடன் இணைந்து தீபாவளியை கொண்டாட பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் 54வது தொடக்க நாளை முன்னிட்டு கட்சி அலுவலகத்தில் உள்ள MGR ஜெயலலிதா சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். திருப்பரங்குன்றத்தில் மலைமேல் குமாரருக்கு வேல் எடுக்கும் விழா இன்று நடந்தது. சிவாச்சாரியார்கள் தங்கவேலை சுனை தீர்த்தத்திற்குள் எடுத்து சென்று பால், சந்தனம், விபூதி உள்ளிட்ட 16 வகை திரவிய அபிஷேகங்கள் செய்தனர். விழாவிற்காக கோயிலில் கருப்பண சுவாமிக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்படியானது. ராம ஏகாதசியை முன்னிட்டு உத்தரப்பிரதேசம் பிரயாகராஜ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவது பாவங்களை நீக்கி தெய்வீக ஆசிகளை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவை மாவட்டம் அன்னூர் கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாதம் ஏகாதசி திதியை முன்னிட்டு பெருமாளுக்கு அபிஷேகம், பூஜைகள் நடைபெற்றது. புஷ்ப அலங்காரத்தில் அருள்பாலித்த சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஐப்பசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனகதுர்கை அம்மன் கோயிலில் தமிழக கவர்னர் ரவி தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் சாப்பிட்டார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் மதுரையின் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விண்வெளிக்கு ஆட்களை சுமந்து செல்லும் ககன்யான் ராக்கெட்டுக்காக 80,000க்கும் மேற்பட்ட சோதனைகளை செய்து வெற்றி கண்டிருக்கிறோம். இந்த திட்டத்திற்கான இறுதிக்கட்ட பணியில் தற்போது உள்ளோம் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். ஊட்டி, கொடைக்கானலில் பிளாஸ்டிக்கிற்கு பதிலாக வேறு பொருட்களை பயன்படுத்த முடியுமா என்பது குறித்து நவம்பர் 14ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக சுற்றுச்சூழல் துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னையிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு குளிர்சாதன பஸ்ஸில் மழைநீர் அருவி போல் கொட்டியது. பயணிகள் கடும் அவதியடைந்தனர்.
கடலூர் மாவட்டத்தில் மின்னல் தாக்கி மரணமடைந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 22% ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி தர வேண்டும். செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தால் நெல் தேங்கும் நிலை வராது என அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். தீபாவளி அன்று சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போக்சோ வழக்குகளின் கீழ் பாதிக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் மருத்துவ பரிசோதனை நடத்த தேவையில்லை என டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாநகரில் 18,000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளனர். தியாகராய நகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி, மதுரை செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தாமதம் குறித்து காரணம் தெரிவிக்காததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். மதுரை செல்ல இருந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் காத்திருந்தார். தொடர்ந்து பெய்யும் சாரல் மழை மற்றும் தீபாவளி ஷாப்பிங் செல்பவர்களால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையின் இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாதத்தின் விலை உயர்வு என்ற செய்தி தவறானது என அறங்காவலர் குழு தலைவர் BR நாயுடு தெரிவித்துள்ளார். தவேகா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல என கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தவேகா அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் ஹைகோர்ட்டில் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு தனியார் பஸ்களில் பயணிக்க 3 லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர். அரசு பேருந்துகளில் 1,30,000 பேரும், தனியார் பேருந்துகளில் 1,70,000 பேரும் முன்பதிவு செய்துள்ளனர். தீபாவளியை முன்னிட்டு பலரும் தட்கலில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ததால் IRCTC இணையதளம் முடங்கியது. 40 நிமிடங்களாக செயல்படவில்லை. இதனால் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் அதிருப்தி அடைந்தனர். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் 4 முக்குவில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஊத்து 15 சென்டிமீட்டர், காக்காட்சி 14 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 11 சென்டிமீட்டர், கழுகுமலையில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஊர் பெயர்கள் மற்றும் தெரு பெயர்களில் உள்ள ஜாதி பெயர்களை நீக்க கோரி தமிழக அரசு வெளியிட்ட அரசாணைக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. சொத்து வரி வசூலில் மோசடி கண்டறியப்பட்டதை தொடர்ந்து மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து அன்றைய கூட்டத்தில் அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டது. கனமழை காரணமாக திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள 2 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியது. வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சிங்கம்புணரியிலிருந்து திருப்பத்தூருக்கு பைக்கில் சென்ற சிவசங்கர், பரத்குமார் ஆகியோர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பலியானார்கள். டேவிட் என்பவர் காயமடைந்தார். போலீசார் விசாரிக்கின்றனர். குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் எறும்பு தின்னி ஒன்று தண்ணீரில் அடித்து வரப்பட்டது. அவற்றை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஊதியம் மற்றும் போனஸ் வழங்க கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள MP கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாளுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இன்னும் 2 நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என கூறப்படுகிறது. நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மக்கள் தொகை மாதிரி கணக்கெடுப்பு தொடங்குகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. பொதுமக்களே தங்களது பெயர்களை சேர்த்துக் கொள்ளும் வசதி இம்முறை அறிமுகம் செய்யப்படுகிறது. தீபாவளியை ஒட்டி திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நாளை முதல் 9 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல வணிக உரிமம் இல்லாத வாடகை கார் பயன்பாடு அதிகரிப்பு எதிரொலியாக சட்டத்துக்கு புறம்பாக சொந்த வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்தினால் ரூபாய் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என வாகன உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி IPS அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான CBI அதிகாரிகள் இன்று கரூர் வந்துள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் வலம் வந்த ரோலெக்ஸ் காட்டு யானை கும்கிகள் உதவியுடன் பிடிபட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராணிப்பேட்டை வார ஆடுகள் விற்பனை சந்தையில் 2 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானது. 5 கோடி ரூபாய் வரை விற்பனை அதிகரிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். தீபாவளியை முன்னிட்டு பலரும் சொந்த ஊருக்கு செல்லும் நிலையில் பயணிகள் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து மதுரைக்கு சாதாரண நாட்களில் 3,129 இருக்கும் கட்டணம்
தற்போது 17,683 ரூபாய் வரையிலும், திருச்சிக்கு 15,233 ரூபாய், கோவைக்கு 17,158 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனின் வீட்டுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து விசாரிக்கப்படுகிறது. மயிலாப்பூர் வீட்டை CP ராதாகிருஷ்ணன் கடந்த ஆண்டை காலி செய்துவிட்டு போயஸ் கார்டனில் வசித்து வருகிறார். நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினியை முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து பேசினார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ரஜினிக்கு பன்னீர்செல்வம் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். தமிழக அரசு கலையறிவியல் கல்லூரிகளுக்கான 2708 உதவி பேராசிரியர்களை நிரப்ப டிசம்பர் 20ஆம் தேதி தேர்வு நடத்தவுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம் டாஸ்மாக் கடைக்கு சென்ற அருண் செல்வம் என்ற இளைஞர் முன் விரோதத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலையாளிகளை போலீசார் தேடுகின்றனர். ட்ரம்பை பார்த்து பிரதமர் மோடி பயப்படுகிறார் என்று நீங்கள் சொல்வது மிகவும் தவறு என ராகுலுக்கு அமெரிக்க நடிகை மேரி மெல்பர்ன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான உருகுவேயில் 18 வயதுக்கு மேற்பட்ட தீவிர நோய் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை குடும்பத்தினர் விருப்பப்படி கருணை கொலை செய்வதற்கான மசோதாவுக்கு அந்நாட்டு செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. 31 எம்பிக்களில் 20 எம்பிக்கள் இந்த மசோதாவுக்கு ஆதரவளித்து ஓட்டளித்தனர். ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்து வரும் குழந்தைகளுக்கான டால்கம் பவுடரில் ஆஸ்பெஸ்டாஸ் துகள்கள் கலந்திருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது. அந்நிறுவனத்தின் மீது பிரிட்டனில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பிரதமர் செபாஸ்டியன் மீது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. பெரும்பான்மை பெற 289 வாக்குகளை பெற வேண்டிய நிலையில் தீர்மானத்திற்கு எதிராக 271 பேர் மட்டுமே வாக்களித்தனர். ஹங்கேரியில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க உள்ளேன். இந்த சந்திப்பு உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர உதவும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதீப் ரங்கநாதன் உடன் மமிதா பைஜு நடித்துள்ள டூயட் படம் இன்று திரைக்கு வந்துள்ளது. பன்மொழிகளில் நடிப்பது பற்றி மமிதா கூறுகையில், அந்தந்த மொழிகளின் படப்பிடிப்பிற்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொண்டு ஒரு கிளீன் ஸ்லேட் ஆகத்தான் செல்கிறேன். சூழலுக்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொள்கிறேன். உணவு, பாஷை தவிர்த்து வேறு பிரச்சனை எதுவும் இல்லை. எதையும் புரிந்து கொண்டு வேலை செய்தால் பிரச்சனை வராது என்கிறார். கன்னட சினிமாவில் அறிமுகமாகி தெலுங்கு சினிமாவை புகழ்ந்தது உள்ளிட்ட சர்ச்சைகளால் கன்னட படங்களில் ராஷ்மிகாவுக்கு வாய்ப்பில்லை. அவர் கூறும்போது, தொழில்முறை விமர்சனம் வரவேற்கத்தக்கது, ஆனால் தனிப்பட்ட அவதூறுகள் தவறு. யார் எனக்கு தடை விதிக்கிறார்களோ அவர்களிடம் சென்று ஏன் தடை விதிக்கிறீர்கள் என்று கேளுங்கள் என்கிறார். இசையமைப்பாளர் தேவஸ்ரீ பிரசாத் ஹீரோவாக நடிப்பதாக ஏற்கனவே செய்தி வந்தது. இப்போது தெலுங்கில் வேணு இயக்கத்தில் உருவாக்கும் எல்லம்மா என்ற படத்தின் மூலம் அவர் நாயகனாக அறிமுகமாகிறாராம். இதற்கான முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன. விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறதாம். பாலிவுட் நடிகை பூமிகா பட்னேகர் கூறுகையில், எனக்கு எக்ஸிமா என்ற அரிய வகை தோல் நோய் உள்ளது. சிறு வயதிலிருந்தே இந்த பிரச்சனை உள்ளது. அடிக்கடி பயணம் செய்தல், மன அழுத்தம் அதிகமாகும் போது தோலில் தடிப்புகள், அரிப்புகள் ஏற்படும். இதற்கான சிகிச்சையை மேற்கொண்டுள்ளேன் என்றார். 2ஆம் உலகப் போர் அத்துமீறல்களுக்காக மன்னிப்பு கோரிய ஜப்பான் முன்னாள் பிரதமர் டோமிச்சி முரியமா உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 101. நடிகர் ரஜினி ஜெயிலர் 2வில் நடித்து வருகிறார். அடுத்து கமலுடன் அவர் நடிப்பதாக தகவல் வந்தது. ஆனால் இயக்குனர் முடிவாகவில்லை. இதனிடையே ரஜினியை வைத்து அருணாச்சலம் படத்தை இயக்கிய சுந்தர் சி 28 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அவரை இயக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது.